ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாடுகளினால் போதனை. பாடு துன்பங்களின் வாயிலாக அவசியமான பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள செய்வது தேவனுடைய சித்தத்தின் ஒரு பகுதிதான். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நேரடியான போதனைகள் ஏராளம் உண்டு. ஆயினும் அந்த போதனைகள் மட்டுமே நம்மை சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திடும் பக்குவத்தை நமக்கு தந்துவிடாது. ஆவியில் எளிமையாய் இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. அதற்குரிய பலன் பரலோக ராஜ்யம். ஆனால் ஆவியில் எளிமை அல்லது உள்நிலையில் உண்மையான தாழ்மை என்பது இதனை படிப்பதாலோ பின்பற்ற தீர்மானிப்பதாலோ வந்துவிடாது. ஒரு மனிதன் உள்ளான நிலையில் தன்னுடைய உதவியற்ற எளிய நிலையை தானாக உணர்வது கடினம். சில பாடு துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும் கட்டாயம் நேரிடும் போதுதான் தன் இயலாமையையும் பலவீனத்தையும் சூழ்நிலைகளை சந்திக்க திராணியற்ற தன்னுடைய இதய நிலையையும் அனுபவபூர்வமாக அவன் உணர முடியும். அப்பொழுதுதான் அவன் தேவனை முற்றிலும் சார்ந்து நிற்கத்தக்க ஒரு தேவையினை சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு நெருக்கடியான சோதனைகள் வழியாக கடந்து செல்ல நேரிட்ட போதுதான் சுய பலத்தின் இயலாமைகளை புரிந்து கொண்டு தேவனை சார்ந்து நிற்க வேண்டியதின் அவசியத்தை கற்றுக்கொண்டான். கோலியாத்தை வீழ்த்தும் அளவிற்கு வலிமையாயிருந்த தாவீது உபத்திரவத்தின் பாதை வழியாக கடக்க நேரிட்ட போதுதான் என்றும் வல்லமையாய் செயல்பட தேவையான வல்லமையினை பெறும் ரகசியங்களை கற்றுக்கொண்டான். தேவன் வேதாகமத்தின் மூலமாக போதிப்பது மட்டுமின்றி சோதனைகளின் வழியாக வரும் அனுபவங்கள் மூலமாகவும் நமக்கு போதிக்கின்றார். போதனைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றன. சோதனைகளினால் வருகின்ற அனுபவங்கள் அப்படி வாழ்வதற்கு தேவையான மனப்பக்குவத்தையும் பயிற்சியையும் தருகின்றது. நிக்கதேமுவை போல மிகுதியாக வேத போதனைகளை கற்றிருந்தாலும் தாவீதை போல வாழ்க்கை போராட்ட சூழ்நிலைகள் வாயிலாக கடந்து போக நேரிட்டால்தான் தேவனை அறிகின்ற அறிவை பெறவும் அவருடைய வழிகளில் நடக்கத்தக்கதான ஆவிக்குரிய ஞானத்தை பெறவும் முடியும். சிந்தனைக்கு, நன்றாக ஆராதித்தால் உனக்கு மகிழ்ச்சி, நல்லவராக வாழ்ந்தால் அநேகருக்கு எழுச்சி. நன்றாக ஆராதித்தால் உனக்கு மகிழ்ச்சி, நல்லவராக வாழ்ந்தால் அநேகருக்கு எழுச்சி.